దేవుని నామమునకు వందనాలు. కూడి వచ్చిన ప్రతి ఒక్కరికి నా వందనాలు. ఈ రోజు మనము 4వ మాట నేర్చుకోబోతున్నాం. మనకందరికి తెలిసిన మాటే ఏలి ఏలి లామా சபப்தானி అని. దీని గురించి మనం ఎప్పుడు చాలా சார்లు தியானிச்சுட்டோம். நம்ம வந்து நிறைய முறை இதை வந்து நம்ம தியானிச்சிருப்போம். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு முறை சொன்னேன். 7 வார்த்தைகள் மட்டும் இல்ல, 7 இடத்துல ஆண்டவர் வந்து ரத்தத்தை வந்து அவர் சிந்தினாரு. அதே போல வந்து இந்த 7 வார்த்தை எங்க இருந்து தொடங்குதுன்னா ஆதி ஆகமத்துல இருந்து தொடங்குது. கர்த்தர் வந்து பேசுறாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா, நீ எங்கே இருக்கிறாய். 2வது வார்த்தை வந்து நீ நிர்வாணியா இருக்கிறாய் என்று உனக்கு அறிவித்தவன் யார். அதே போல நீ இப்படி செய்ததுன்னு 3ஆம் வார்த்தை அது வந்து ஸ்திரியை பார்த்து கேட்கிறாரு. அதேதான் இங்க வந்து என் தாயை உன் தாயாக எடுத்துக்கொள் சொல். 4வது வார்த்தை தான் வந்து நம்ம தியானிக்க போறோம். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று. இப்ப வந்து நம்ம இதோட ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியும். மத்தேயு 27 46ஆம் அதிகாரம், மத்தேயு 27 46. நம்மளுக்கு ఎல்லாம் தெரிஞ்ச వచనం தான். మనం ఎవరు రెఫరెన్స్ చదవాల్సిన పని లేదు. ఏలి ఏలి లామా శబబ్దాని. సో మత్తయి వచ్చేసి హీబ్రూలోనే రాస్తున్నాడు. గ్రీక్ లో 200 years ముందే కన్వర్ట్ చేసినా కానీ ఆ గ్రీక్ భాషలో కన్వర్ట్ చేసిన మత్తయిది మాత్రం హీబ్రూలోనే రాయబడింది. అందుకే మత్తయి చాలా స్పష్టంగా మత్తయి வந்து ரொம்ப தெளிவா வந்து ஏலி ஏலி லாமா சபப்தானின்னு சொல்லி. ஆனா மார்க்ல பாத்தீங்கன்னா அராமிக் பாஷையில இருக்கும். மார்க் 15:34 நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அராமிக் பாஷையா இருக்கும். எலோயிம் எலோயிம்னு இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா இத குறிச்சு என்ன வசனம் வந்து நம்ம பேச போறோம்னாக்கா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்வாரு? பிதாவே இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார் తండ్రి వీళ్ళు చేస్తున్నది ఏంటో వీళ్ళు గ్రహించరు சொல்லிட்டு. ஆனா 4வது வசனத்துக்குள்ள வரத்துக்குள்ள என்ன ஆகுதுன்னா, மனுக்குலத்தோட ஒட்டுமொத்த பாவம் வந்து அவர் மேல திணிக்கப்படுது. அதனால அதுக்கு தீர்வு செய்ய வேண்டும். அதனால வந்துட்டு ஆண்டவர் வந்து பிதாவின் இடத்துல இருந்து விட்டு பிரியறாரு. there was a separation between father and the son. இந்த பிதாவின் இடத்துல இருந்து செப்பரேஷன் வந்து தெரியப்படுது. இத குறிச்சு நீங்க பாத்தீங்களானாக்கா, இந்த 4ஆம் இதுல ஆதி ஆகமத்திலே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15 வசனத்துல நீ வந்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் சொல்லிட்டு அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஜெனிசஸ் சாப்டர் 3 verses 14-15 அதை குறிச்சு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்களானாக்கா, அவர் உன் தலையை நசுக்குவார். இது நம்மளுக்கு தென்னந்தெளிவா போடப்பட்டிருக்கு. சிலுவை மரண குறிச்சு அவர் எங்கதான் தலையை வந்து நசுக்க முடியும்? சிலுவை மரணத்துலதான் அவரை நசுக்க முடியும். இந்த சிலுவை மரணத்தை பத்தி தான் இப்ப நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இப்ப பிதாவானவர் என்ன பண்றாரு? குமாரன் மேல ஒட்டுமொத்த பாவம். இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம யாருமே வந்து எந்த தப்பா பண்ணல. பட் ஜஸ்ட் நம்ம மேல யாருன்னா பழி சுமத்துறாங்கன்னு வச்சுக்கோயேன், உடனே வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதே போல நம்ம யார் மேலயாச்சும் தப்பான ஒரு பழியை சுமத்துனா அதுக்குள்ள நம்மளுக்குள்ள கில்ட்டி கான்சியஸ் இருக்கும். ஆனா தப்பே செய்யாத அவர், நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அவர் வந்து பாவம் அறியாத ஒரு குற்ற நிவாரண பலியானாரு. அவர் மேல வருது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டது. ஃபர்ஸ்ட் என் தேவனே என்றது வந்து என்னன்னா பிதாவை குறிக்குது. செகண்ட் ஒன் என் தேவனே வந்து ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்குது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்னு சொல்லிட்டு மனுக்குலத்தோட மொத்த பாவம் வர்றதுனால அவர் என்ன ஆயிடுறாருன்னா பயங்கரமான நெருக்கத்துக்குள்ள போறாரு. அவர்கிட்ட இருந்து வந்து கர்த்தர் வந்து விலகி போறாரு. பிதாவானவர் விலகி போறாரு. விலகி போறது அவரே ஒரு இயேசுவானவரே ஒரு ஒளின்னு சொல்றோம். ஆனா கர்த்தர் எப்ப விட்டு இந்த ட்ரினிட்டி ஆஃப் காட் திரைத்துவம் வந்து எப்ப பிரியுது, அந்த பிரியப்பட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா இருள் சூழ்ந்துக்குது. எங்கோ நம்ம பாக்குறோம் 6ஆம் மணி நேரத்துல இருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன நடக்குது? இருளானது சூழ்ந்து கொள்ளுது. இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அது எசையால 53:6 சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். எசையா 53:6 வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும், மெசாயிக் சாப்டர் தான் சொல்லுவோம். ஹோல் பைபிள் வந்து எல்லா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா ஒரு வேர்டு மட்டும், இந்த ஹோல் பைபிளே ஒரு வேர்டை மட்டும் தான் மாத்தவே இல்லை. எது ஏலி ஏலி லாமா சபப்தான் என்றது சேம் லாங்குவேஜ்ல இருக்கு. இயேசுவானவர் ஒளியா இருந்தாரு. ஆனா கர்த்தர் விட்டு பிரியறதுனால 3.5 மணி நேரம் அந்த இருளின் ஆதிக்கத்துல இருக்கிறாரு. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம பாவம் செய்யறதுனால நம்ம வந்து எவ்வளவு ஒரு இருளுல இருந்திருக்கோம். ஆனா கர்த்தர் ஆனவர் வந்து இந்த ஹோல் மனுக்குலத்தோட பாவம் அவர் மேல சுமத்துறதுனால அவரைதான் வந்து கைப்பிடிச்சிருக்கணும். என்னன்னு என் பிதாவான இவரே என் நேசகுமாரன்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானக பேப்டிசம் கொடுக்கும் போதும் சரி, ஞானஸ்தானம் கொடுக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துல அவர் பேசியிருக்காரு, டிரான்ஸ்பர்மேஷன் இடத்துல பேசியிருக்காரு. ஆனா இங்க ஏன் பேசலன்னா மனுக்குலத்தோட பாவத்தினால அவர் நொறுக்கப்பட்டார். ஆனா மனுக்குலத்தை அவர் கைவிடல. கர்த்தரை வந்து கைவிட்டாரே தவிர மனுக்குலத்தை அவர் கைவிடல. ஆமென், ஹல்லேலூயா.
நம்மளோட பாவங்களை நம்ம ஆக்செப்ட் பண்ண முடியல. ஆனா கர்த்தர் நமக்காக சிலுவையில மரிச்சு ஒட்டுமொத்த பாவத்தை தீர்த்து இந்த ஆதி ஆகமத்துல ரொம்ப தெளிவா சொல்லுதான், அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த சிலுவை மரணம் தான் சாத்தான பாதாளத்துல நசுக்கிற ஒரு சிலுவை மரணம் தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் சிலுவை மரணம் விதிக்கப்பட்டது. ஆனா அது என்ஹான்ஸ் பண்ணப்படல. ஒன்ஸ் கர்த்தரோட நாட்கள்ல தான் அந்த சிலுவை மரணம் அந்த ரோமன் எம்பையர்ஸ் டைம்ல தான் அந்த சிலுவை மரணம் அது என்ஹான்ஸ் பண்ணப்படுது. எப்போ ஆண்டவர் பாவமே இல்லாத ஒரு பலியானது நம்பி எல்லாரும் பாவத்துல இருந்து மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு இங்க உட்கார்ந்து திருவசனத்தை தியானிக்கிறோம். இது கர்த்தரோட மேலான பெரிது கிருபையே. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஜான் சாப்டர் 3:16, கடவுள் எவ்வளவாய் அன்பு ஒன்லி பிகாட் சன், அவரோட ஒரே குமாரனை நம்மளுக்காக கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, நம்ம யாராச்சும் நம்ம பிள்ளைங்களை யாராலும் அடிச்சிருந்தாலும் திட்டினாலும் நம்ம உடனே சண்டைக்கு தான் போவோம். இல்லைன்னா நீ தப்பு செய்யணும்னா மிஸ்கிட்ட சொல்லிடானோ. ஆனா அவர் தப்பே செய்யாதவரை ஓகே பிதாவன ஆதி நிர்ணயிச்சிட்டாரு, ஓகே நீ தலைய நசுக்கணும். இவங்க ஆதி பிதாக்கள் ஆதாமா ஏவாளம் பாவம் செஞ்சுட்டாங்க, நீ தலைய நசுக்கே தீரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன் ஒரே பேரனாகிய குமாரனை அவர் அவரு காலை நசுக்கணும், இந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்படைக்கிறாரு. நம்ம யாராச்சும் ஜஸ்ட் ஒரு முறை இமேஜின் பண்ணி பார்க்கலாம், அந்த சிலுவை மரணத்தை நோக்கும் போது நிர்வாணியா நம்ம இருந்திருப்போமா, இல்ல நம்ம பிள்ளைங்களை அந்த மாதிரி விட்டுருப்போமா, கைவிடப்பட்ட நேரத்துல இருந்திருப்போமா, நம்ம பிள்ளைங்களை என்னைக்காச்சும் டே நீ தப்பு பண்ணிட்டானு எல்லாரும் முன்னாடி தூஷிச்சிருப்போமா, எல்லாரையும் அசிங்கப்படுத்திருப்போமா? இல்லவே இல்லை. ஆனா கர்த்தர் லிட்ரலா அந்த இடத்துல கர்த்தர் அவரை விட்டு பிரிறாரு. பிதாவானவரும் இல்ல, பரிசுத்தாவியானவரும் இல்ல, அவர் தணிக்கப்பட்ட நிலைமையில எல்லாத்தையும் சுமந்து ஒரு சின்ன பேர்டு நம்மளால ஒரு 10 kg எதுவே சுமந்தா எப்படி இருக்கும்? ஆனா மனுக்குலத்தோட பாவத்தையும் அவர் சுமந்து அந்த டைம்ல சொல்லப்படுது மினிமம் ஒரு 30 lakhs பீப்புள் இருப்பாங்களா இஸ்ரேல. அந்த டைம்ல அந்த செலிப்ரேஷனுக்காக அந்த இடத்துல ஒரு முறை ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, அந்த கொல்கத்தா மலை மேல 30 லட்சம் பஸ்கா ஆட்டுக்குட்டியாவும் அவர் வதிக்கப்பட்டாரு. பலியாக பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, எல்லாம் பலியாக அவர் நொறுக்கப்பட்டார். இது எல்லாமே நம்மளுடைய ரட்சிப்புக்காக தான். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் வசனத்தை நம்ம ரொம்ப வேல்யூ பண்றோம். ஒவ்வொரு முறையும் நம்ம தியானிக்கிறோம், ஆனா நம்ம இதை கைவிடுறோம். திருப்பி நம்ம தப்பு செய்யறோம், திருப்பி நம்ம மன்னிப்பு பெறுறோம். ஆனா கர்த்தர் நம்ம இன்னைக்கு யூதர் போலவே நம்மளும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். யூதர் போலவே அவங்கள விட மேலாக நம்மளுடைய நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். ஆமீன். இத குறிச்சு நான் லாஸ்டா ஃபைனல் என்ன சொல்றேன், சிலுவை மரணம் டிக்ளேர் பண்ண தொட்டுதான் நம்மளுக்கு ஒரு விமோச்சனம், நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. அதேதான் நம்ம சிலுவை மரணம் ஒவ்வொரு முறையும் தனித்து இருக்கும் போதும் சரி, நம்ம ஜெபிக்கும் போதும் சரி, இல்ல நம்ம தப்பு செய்யும் போதும் சரி, இல்ல நம்ம இன்னொருத்தர பழி சுமக்கவும் சரி, சும்மா கூட ஒரு கிண்டல் கேலிக்கு கூட இன்னொருத்தரை பத்தி நம்ம சொல்லும் போது ஜஸ்ட் இந்த சிலுவை மரணத்தை ஒரு முறை யோசிச்சு பாருங்க. 30 லட்சம் பேருங்க இருக்கும், ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருப்பாங்க. பஸ்டா அந்த இடத்துல அல்லேலூயா பாடல் பாடப்படுது, சங்கீதம் பாடப்படுது. அந்த இடத்துல கர்த்தர் உனக்காக எனக்காக பலியானாரு. அந்த ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சோம்னாக்கா நம்ம என்னைக்குமே கர்த்தரை விட்டு பிரிய மாட்டோம். அவர் நம்மளுக்காக மனுக்குலத்தை மீட்கக்காக பிதாவானவர் அவரை கைவிட்டு நம்மள பிடிச்சு கொண்டார். அது ஜஸ்ட் ஒரு முறை நம்ம யோசிச்சு பார்த்தோங்களானாக்கா நம்ம இனிமேலும் பாவமும் சரி, நம்மளுக்குள்ள பொல்லாங்கானதோ தீங்கோ அவரோட கட்டளையும் நியமங்களை மீறி நடக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்க மாட்டோம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.